Hi, this is Sumati from Kovai Bridal Studio and Designs. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்து வெயிலெல்லாம் போயிட்டு வந்தால் இந்த பொல்யூஷன் அதனால ரொம்ப டல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், பிளாக் மார்க்கர்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறது என்ன வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் டிப்ஸாக கொடுக்க போகிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தப்பருப்பு மாவு, பச்சரிசி மாவு, பன்னீர், விட்டமின் இ கேப்சூல்ஸ். இது 4 பொருள் மட்டும் இருந்தால் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டேன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். ஆனால் எகைன் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொட்டேனாக அதை பண்ணணும். ஒரு 2 or 3 மந்த்தெல்லாம் கம்பல்சரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தப்பருப்பு மாவை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பச்சரிசி மாவையும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து பன்னீர், விட்டமின் இ கேப்சூல் எப்படி அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பன்னீர், ஒரே ஒரு விட்டமின் கேப்சூல்ஸ். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல தண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லியும் அதை ரொட்டீனாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ், டேன் ரிமூவிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.